அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் மக்களே, வெல்கம் டு நஸ்கத்தாரா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ப்ரானை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து அதை எப்படி க்ளீன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம எறா ரோஸ்ட் பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு A to Z டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். 1 kg ப்ரான்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 1200 ருபீஸ் எனக்கு இது வந்தது. மொத்தம் 12 பீஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. இதில் பாதி இதை மட்டும் எடுத்து நான் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். அது மேலே இருக்க கூடு இருக்கு இல்லையா, அதை பிரித்து எடுத்துடணும். அதுக்கு ரெண்டாக அதை கட் பண்ணிவிட்டு இப்படி வந்து க்ளீன் பண்ணால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வந்து இருக்கும். அதையும் நம்ம இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் எல்லா ப்ரானையும் வந்து க்ளீன் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ப்ரான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிட வேண்டியதான். இப்போது இந்த எறாவை சின்னதாக கட் பண்ணாமல் நான் வந்து இன்னும் பெருசாக வந்து ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறப்ப வேகமாக ரோஸ்ட் வந்து ஆயிரும். அதனால் இந்த மாதிரி நான் எல்லா ப்ரான்ஸையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ப்ரான் வந்து சீசனல் டைம் தான் கிடைக்கும். நம்ம மித்த டைமில் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன இறால் தான் கிடைக்கும். அதுக்கும் இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். கூட ஃபஸ்ட்டு எடுத்துடணும். பின்னாடி இருக்க அந்த க்ரீன் கலரில் இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மசாலா ப்ரிப்பரேஷனுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா அது வந்து இந்த டைகர் ப்ரான் பண்ணுறப்ப சோயா சாஸோட வந்து ஃப்ரை ஆகி வர்றப்ப அது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் நம்ம கொடுக்கும். அதனால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வச்சுருக்க இறால் எல்லாத்தையும் எடுத்து நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் நான் கொஞ்சோண்டு வந்து மிளகுத்தூள் வந்து தூவி விட்டுருக்கேன். ரோஸ்ட் ஆகி வர்றப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி தூவி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ 2 டீஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இந்த ப்ரானை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஃப்ரை ஆகிறப்ப பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து வெந்துருச்சா அப்படிங்கிற கண்டுபிடிக்க இந்த ப்ரான் வந்து சுருண்டு வந்துடும். அதில் நமக்கு தெரிஞ்சிடும் ப்ரான் வந்து ஃப்ரை ஆயிடுச்சுன்னு. உங்களுக்கு மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும் ப்ரான் ஃப்ரை வந்து பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இருக்க ப்ரானை ஒன்றொன்றத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு ப்ரானாக வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 ப்ரான் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு 4 ப்ரான் போட்டு ஃப்ரை பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட ப்ரான் எல்லாமே நல்லா சுருண்டு சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதுக்கு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆச்சு இதை பண்ணி முடிக்கிறதுக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது ஆயில் வந்து அதிகமாக வந்து தேவைப்படாது. 2 டீஸ்பூன் தான் ஆயில் விட்டேன். அதுவே வந்து கரெக்டாக வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு இதை சூப்பராக ரோஸ்ட் பண்ணி வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், மீதம் அதே தவாவில் நான் இந்த மாதிரி ஆனியனை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டு நல்லா சாட் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். நல்லா சாட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் லைட்டான ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி நல்லா சாட் பண்ணி விட்டாச்சு. அகெயின் இப்போ பார்த்திங்கன்னா வந்து பொன்னிறமாக வந்துருச்சு ஆனியன். இந்த டைமில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம். எப்போயுமே நம்ம ப்ரான் பண்ணுறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம 1 டீஸ்பூன் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோன்னா அதுக்கு போல் 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சோண்டு உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதை சாட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணுறப்பே மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம். ஸோ கம்மியாக ஆட் பண்ணால் போதும். ஸோ நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரான் இருக்குல்லையே, அதே ஆட் பண்ணிட்டு நல்லா சாட் பண்ணி விட்டுறலாம். ஆல்மோஸ்ட் டைகர் ப்ரான் ரோஸ்ட் வந்து ரெடியாக போகுது. இன்னும் 1 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நல்லா மேலே தூவி விட்டுட்டு ஒரே ஒரு சாட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான டைகர் ப்ரான் ரோஸ்ட்டு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தென் நம்ம நஸ்கத்தாரா ரெசிபீஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். Until then, it's me signing off, நஸ்கத்தாரா. மக்களே, நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.